அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது மொழியில் சொல்வதென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அமராவதி நதியோரம், காவிரி படுகை கரையோரம் கூடியிருக்கும் கரூர் சொந்தங்களே, அன்று வெற்றி தலைவர், நேற்று தர்மத்தாயின் தவ புதல்வர், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் வருகிறார். உங்களை பார்க்க வருகிறார். வருக வருக. நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு. கொஞ்சம் நவந்தானா இங்க எட்டு கோடி பேரு. போலீஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்லா வந்த பாட நீ விசில் கடி ஓட்டு. அனைவருக்கும் வணக்கம். நெசவாளர் நெஞ்சமெல்லாம் குளிர கரூர் மாநகருக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர், எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்களை கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கழக நிர்வாகிகள், அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் அன்பு பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு அவர்களுக்கான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் நடைபெறும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மக்கள் மைய ஆட்சிக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். எளிமை, நேர்மை, வேகம், மக்கள் நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி வரும் தங்களின் தலைமையில் கரூர் மாவட்டமும் புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருகிறது. இன்று தங்களின் வருகையால் கரூர் மாவட்ட மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வருகை எங்கள் மாவட்ட வளர்ச்சிக்கு மேலும் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. மீண்டும் ஒருமுறை கரூர் மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் முன்னாள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், மண்ணின் மைந்தன், எங்கள் அண்ணன், கழக மாவட்ட செயலாளர் மதி அவர்களை சிறப்புரை வழங்க சிறப்போடு அழைக்கிறேன். அண்ணா வருக. தமிழ்நாட்டில் 70 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, கரூர் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் முழுவதுமே பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் தந்தை இல்லாமல் போனாலும் என் தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் கழக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு தளபதி அவர்களை கரூர் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று வருகின்ற 5 ஆண்டு காலம் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு 35 ஆண்டு காலம் கழக தலைவர்கள் தலைமையில் நம் அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்வோம் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐந்தாண்டு மட்டுமல்ல, அடுத்து வருகிற ஒவ்வொரு ஆண்டுமே வெற்றி தலைவரின் ஆண்டாக இருக்கும் என்பது உண்மை. அடுத்து நம்மிடையே சிறப்புரை வழங்க
கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வருக. இப்படி வந்துருங்க. இங்க வந்துருங்க. இங்க. பல தடைகளை தாண்டி இன்று நம் கண்முன்னால் நிற்கும் கடவுளாக தெரியும் நம்மளுடைய ஆரூர் அண்ணன், நம்மளுடைய தளபதி, நம்மளுடைய நிரந்தர முதல்வர், நம்மளுடைய கரூர் மாநகருக்கு வருகை தந்து நம்மளையெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தலைவருக்கு நம்முடைய கரூர் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று நம்மளுடைய பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களோட எதிர்காலத்திற்காகவும் மற்றும் நம்மளுடைய தமிழக அனைத்து மக்களுக்காகவும் உழைக்கிறதுக்காகவே பெரிய உச்சத்தில் இருந்து வந்திருக்கும் நம் தானை தலைவர் அவர்களையும் இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை சுமந்து செல்லும் நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.